இல்ல அவங்க வழக்கு தொடுத்ததுதான் விந்தை. உங்களுக்கு தெரியும், கடந்த கால ஆட்சியில் அம்மா உப்புன்னு பேர் வச்சாங்க. எத்தனை இடத்துல அந்த உப்பு வித்தாங்க யாருக்காவது தெரியுமா? அம்மா உப்புன்னு பேர் வச்சு ஒரு 10-15 கடைகள்ல தான் மூட்டையில அம்மா உப்புன்னு இருந்தது. அதுக்கப்புறம் அம்மா உப்பு எந்த கடையிலையும் வித்தா மாதிரி தெரியல. அம்மா குடிநீர்னு வச்சாங்க. அதுக்கான எந்த பிளான்ட்டும் போடல, எங்கேயும் தண்ணி எடுத்துன்னு போய் விற்கல. பஸ் ஸ்டாண்ட்ல ஏதோ ஒரு பாட்டில்ல பேர் வச்சு எடுத்துன்னு பஸ் ஸ்டாண்டுங்களை மட்டும் பஸ் போல வச்சாங்க. இப்போ நான் தொடர்ச்சியா சொல்ல முடியும். அம்மா உப்பு, அம்மா தண்ணி, இந்த மாதிரி நிறைய ஒரே ஒரு 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி பண்ற ஒரு சாலை ஓர பூங்காவுக்கு அம்மா சாலை ஓர பூங்கான்னு வச்சாங்க, அம்மா தீவு பூங்கான்னு வச்சாங்க. இது இப்போ இன்னமும் தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலயும் இருக்கு. அவங்க எந்த திட்டத்தை தொடங்கினாலும் அம்மான்னு பேர் வச்சாங்க. அப்ப யாரும் கேட்டுமா? இது எவ்வளவு பெரிய திட்டம் இது. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின், இந்த மாதிரி திட்டங்கள் இன்னைக்கு ஒவ்வொரு அந்த முகாம் மூலமும் லட்சக்கணக்கானவர்கள் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். இது அந்த பயன் அடைந்து கொண்டிருப்பவருடைய எண்ணிக்கை, தமிழ்நாட்டில் இதற்காக இன்றைக்கு பெருகிருக்கிற ஆதரவு, இந்த அரசுக்கு கூடிக்கொண்டிருக்கிற பெரிய அளவிலான எழுச்சி மிகுந்த ஆதரவு பொறுத்துக்கொள்ள முடியாத காரணத்தினால் உச்சரிப்பு எண்ணத்தோடு உச்சநீதிமன்றத்தை அணுகியிருக்கிறார்.